ஸ்க்ரோல் பண்ணுறதுக்கு முன்னாடி சேவ் பண்ணிக்கோங்க. இது டே 6. ஸோ இன்றைக்கி வந்து நான் ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கப்போ என்ன கற்றுக்கிட்டேன் அப்படின்னா, சப்ஸ்டாக் தான் ஸ்க்ரோல் பண்ணேன். அதில் வந்து 25 டைனிங் ஹேபிட்ஸ் வந்து உங்கள் லைஃபை ஈஸியாக்கும்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு அதில் 7 ஹேபிட் தான் வந்து சூட் ஆச்சு. ஸோ அதெல்லாம் நான் சொல்கிறேன். முழுசாக வேணும்னா சப்ஸ்டாக்னு கமெண்ட் பண்ணுங்கள். சரியா? ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து அடுத்த நாள் என்னென்ன செய்ய போகிறீங்க அப்படின்றது எல்லாமே மொதல் நாள் தூங்குறதுக்கு முன்னாடியே பிளான் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரெண்டாவது விஷயம் என்னென்னா, நம்ம எல்லாருமே சில துணிகள் எல்லாம் வச்சுருப்போம், சில பொருட்கள் எல்லாம் இந்த மாதிரியான மொமெண்ட் வரும்போது தான் நான் பயன்படுத்துவேன்னு சேர்த்து வச்சுருப்போம்ல, அதெல்லாம் விடுங்க, அதெல்லாம் பயன்படுத்துங்க டெய்லியுமே அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து இது வந்து எனக்கு அடுத்த வருஷம் நான் ஒரு டூர் போகணும், ஸோ அப்போ எனக்கு இந்த பொருள் தேவைப்படலாம் அப்படின்னு ஃப்யூச்சரில் சும்மா இமேஜின் பண்ணி வச்சுருக்கிற லைஃபுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்குறதை விட்டுட்டு இப்போ என்ன பொருள் தேவையோ, இப்போ நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்க வாழ்க்கைக்கு என்ன பொருள் தேவையோ அதை மட்டும் வாங்குங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் நாலாவது விஷயம் என்ன அப்படின்னா, நமக்கு வந்துட்டு சிக்காக இருக்க டேஸில் நம்மளால் சுத்தமாக முடியாத நாட்கள்லாம் நான் செஞ்சால் இவ்வளோ ஃபுல்லாக செய்யணும், இல்லைனா நான் செய்யவே மாட்டேன் அப்படின்றதெல்லாம் இருக்கிறத விட இன்றைக்கி என்னால் என்ன செய்ய முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி டார்கெட்டை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அஞ்சாவது விஷயம், நான் எல்லாத்தையுமே ஞாபகம் வச்சுப்பேன் அப்படின்னு வந்துட்டு பெருசாக எல்லாத்தையும் இது பண்ணி வைக்கிறத விட ஒழுங்காக உட்காந்து எழுதிடுங்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆறாவது விஷயம் என்ன அப்படின்னா, நமக்கு ஏதாவது ஒரு விஷயத்த 2 நிமிஷத்துக்குள்ளே பண்ணி முடிச்சிட முடியும் அப்படின்னா அந்த விஷயங்களை உடனே பண்ணணும். அதை விட்டுட்டு அதை ப்ரொகாஸ்டினேட் பண்ண வேணாம் அப்படின்றது தான். அண்ட் ஏழாவதாக கடைசியாக சொன்னது என்ன அப்படின்னா, காலங்காத்தால் எழுந்த உடனே நம்ம ஒரு கப் ஆஃப் காஃபி குடிப்போம்ல, அதுக்கு முன்னாடி கொஞ்சம் தண்ணியை குடிச்சு அந்த டேவை ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதெல்லாமே எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. மறக்காம சேவ் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க.